லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள், அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடு வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. நல்ல வாட்ட சாட்டமாக நீட்டு போக்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெர்சி மாடு அப்படினே வந்து சொல்லலாம். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் எடுத்துக்கும். 10 நாள் டைம் எடுத்துக்கிட்டாலும் நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. ஒரு 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாடு இருக்கக்கூடிய சைஸுக்கு கண்டிப்பாக 20 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக கறந்து கொடுத்துடும். ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு நான் பெரிய சைஸில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கறவை திறனும் 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு, பண்ணையாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாடு வந்து செட் ஆகும். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடு, நல்ல தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. 20 லிட்டர் கறவை இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவு பற்றியும் பார்த்துடலாம். இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு போடி மொட்டை மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவும் மாடு நல்ல பெரிய சைஸு, நல்ல உடல் வளம் இருக்கக்கூடிய மாடு, நல்ல உடல் உடசலில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல மடிவளமான மாடு, சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து கால் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாக சொல்கிறாங்க. பொதுவாக நல்ல ஹெச்எஃப் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடை விட இந்த செம்புத்து காரி நிறத்தில் வரக்கூடிய மாடுகள் வந்து அதிகமாகவே கறவை திறன் எடுத்து கொடுத்துடும். அப்படிப்பட்ட மாடு தான் இந்த மாடுமே. மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துலேருந்து பருவாச்சி என்கிற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவைலபிளும் இருக்குது. 2 மாடுகளையும் வந்து ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் அனுசரித்து தரலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். 2 மாடும் ஜோடியாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். 2 மாடும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனை சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.